சார் அதுல பாத்துன்னு ஒண்ணு ஃபயர் இருக்கு. இதை சூஸ் பண்ணிக்கங்க சார். அதான் சார் அதான் ஓகே. அது மொபைலுங்கிறனால கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. ஓகே ஓகே. இல்லைன்னா இது ஒவ்வொரு தடவையும் நீங்க லைன் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். பாத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதை இதான் சூஸ் சார். பண்ணி. இப்போ ஹையர் ஹை போகாம இந்த லோயர் லோ கட் பண்ணுதுங்க. ம் இந்த இடத்துல இருந்து ஒரு ம் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி போடணும். ம் மறுபடியும் 1 ஹவர்ல ஹையர் ஹை வர்ற வரைக்கும் லோயர் ஹை அப்படியே ஃபாலோ ஆயிட்டு தான் போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ம் கை எங்கேயுமே வைக்கல. ம் இப்போ அது வரைக்கும் அந்த ஸ்விங்கை வந்து நம்ம பிடிக்கணும். அதுக்கு எந்த புரியுது. மாதிரி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும்? நீங்க டைரக்ஷன் பக்காவா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க நேக்கடாவே செல் பண்ணலாம். டேக் அப் பண்ணலாம் இல்லைங்களா? அதான் இப்போ ம் நமக்கு அந்த கை தான் ஸ்டாப் லாஸ். ம் இல்லைன்னா நீங்க ஸ்ட்ராடல் போட்டு அதை ரோல் ஓவர் பண்ணிட்டு வரலாம். ஓகே சார். நம்ம இந்த பிளாக் மார்க் தான் ஸ்டாப் லாஸுங்க. ம் இப்போ இந்த இடத்துல எடுத்தோம்னா அதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஃபுல்லா மறுபடியும் ஹையர் ஹை வர்ற வரைக்கும் நம்ம அதை ஹோல்டு பண்ணணும். ஏன்னா நீங்க இப்போ எக்ஸாக்டா நீங்க அந்த ஹைல எடுக்க முடியாது. ஒரு இல்ல பர்டிகுலர் டைம்ல தானே எடுப்பீங்க. இல்ல சார், ஹையில் எடுக்க முடியாதுங்க சார். பிரேக் அவுட் ஆகுது இல்லைங்க. பிரேக் அவுட்னா எங்கனாட்ட எடுப்பீங்க எக்ஸாக்டா? 1 ஹவருங்கிறப்ப எந்த இடத்துல எடுப்பீங்க பிரேக் அவுட்டுங்கிறப்ப? அந்த எல்லோவில் போட்டிருக்கிறேன்லங்க. எல்லோ ஜோனுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்பீங்க. சரிங்க சார், மார்க் பண்றேன். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம். க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 19ஆம் தேதி 10:15க்கு எடுத்திருப்பீங்க. ஆமாங்க சார். 10 கால் இல்லாட்டி அடுத்த கேண்டில் அந்த ஓகே. க்ளோஸ் கீழே வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அது கீழே தானே வச்சிருக்கு. அந்த அதான் நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருப்பீங்க. 10:15 முடிஞ்ச உடனே எடுத்திருப்பீங்க. ஆமாங்க சார். அப்ப என்ன பிரைஸ் அந்த இடத்துல இருக்குது? க்ளோசிங் அப்ப பிரைஸ் வந்து அடுத்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,325. ஓகே. அப்ப 25,300ன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். 25,300 ஸ்டார்டில் போட்டீங்கன்னா மார்க்கெட்டு கீழே டவுன் வர வர உங்களுக்கு வந்து கால் செல் வந்து ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேங்க சார். ஓகே சார். ஸ்கெட்சிங் பண்ணணும்னா நம்ம 25,450க்கு மேல எது பண்ணணுங்க பையிங் சேஃப்டிக்கு? சேஃப்டி ஹெட்ஜிங் வந்து நீங்க மார்ஜின் பர்பஸ்க்காக தானே பண்றீங்க? இல்ல சப்போஸ் நான் ஏதோ ஒரு நம்ம இது ஹோல்டிங்கிறப்ப உங்களுக்கு பொசிஷனா தான் ஹோல்டு பண்ணணும். இல்ல நீங்க ஸ்டாடல்னு போட்டீங்கன்னாவே அது வந்து ஹெட்ஜ் தான். அது காலுக்கு ஹெட்ஜ் ஓகே போட்டு அந்த மாதிரி தான். இப்போ நீங்க நேக்கடா சொல்லல, ஸ்டாடலா சொல்றீங்க. ஸ்டாடலா சொல்றேன். நீங்க நேக்கடா போறதா இருந்ததுன்னா நீங்க அதே ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கோங்க. 1 ஹவர் மேல க்ளோஸ் வச்சதுன்னா வெளில வந்துருங்க.